ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இட்ஸ் மீ ஜிட்டோ வைப்ஸ். அவ்வளோ கைஸ், புதுசாக ஒரு இன்ட்ரோ ட்ரை பண்ணேன். இட்ஸ் மீ ஜிட்டோ வைப்ஸ், ஐம் பேக் வித் நியூ வீடியோ. இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28th of நவம்பர். அதாவது நவம்பர் முடிய போகிறது, டிசம்பர் தொடங்க போகுது. ஸோ வளவலன்னு பேசாம கண்டனுக்குள்ள போயிருமா. பிரான்ஸ்ல படிக்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ எம் டேம் ஷுவர் கைஸ், ஐ எம் டேம் ஷுவர். ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் முடிய போகுது கைஸ். ஃபர்ஸ்ட் இயரோட ஃபைனல் எக்ஸாம் வந்து எனக்கு நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங், அதாவது டிசம்பர் ஃபுல்லாகவே எக்ஸாம் தான். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து செகண்ட் செமஸ்டர் வந்து ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் சமிஷன்ஸ் அண்ட் இன்னைக்கு ஒரு கிளாஸ் முடிஞ்சுது. அப்படி இப்படின்னு எல்லாமே ஆல்மோஸ்ட் ஸ்டடீஸ் கோர்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. இனி வந்து எக்ஸாம் மட்டும்தான். எக்ஸாமை முடிச்சிட்டேன்னா வெற்றிகரமாக அண்ணன் ஃபர்ஸ்ட் இயரை கடந்து விடுவேன். ஒரு வருஷம் எப்படி போச்சுன்னு தெரியல கைஸ். பிளாங்க் அவுட் ஆன மாதிரி இருக்கு. விசா ரினியூவல் பண்ணிருக்கேன் கைஸ். ஆக்சுவலி எனக்கு வந்து 1 இயருக்கு தான் விசா கொடுத்துருக்காங்க. அது எல்லாருக்குமே அப்படிதான். ஸ்டூடெண்டா நீங்க வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரான்ஸ்ல 1 இயர் தான் விசா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க ரினியூவல் பண்ணணும். நான் ரினியூவலுக்கு சப்மிட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு ரிப்ளையும் வரல. அது ஒரு வெப்சைட் கைஸ். கண்டென்ட் ஆஃப் த வீடியோ இஸ், நீங்க பிரான்ஸுக்கு வரதுக்கு முன்னாடி என்னென்ன இன்டர்வியூஸ் நீங்க ஃபேஸ் பண்ணணும், என்னென்ன இன்டர்வியூஸ் நான் ஃபேஸ் பண்ணேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு சொல்றேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஐ வில் டெல் யூ கைஸ். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ என்னன்னா, ஃபர்ஸ்ட் காலேஜ் இன்டர்வியூ கைஸ். நீங்க எந்த காலேஜ்ல அப்ளிகேஷன் போடுறீங்களோ அந்த காலேஜ்ல உங்களை அப்ளிகேஷனை பார்த்துட்டு, ஓகே பையன் படிக்க ஆசைப்படுறான், படிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூ வந்து உங்களுக்கு ஷெடியூல் பண்ணுவாங்க. அது வந்து ப்ராப்பராக மெயிலே எல்லாமே ஷெடியூல் பண்ணி அனுப்பிடுவாங்க, சென்ட் பண்ணிடுவாங்க. ஆன்லைனில் தான் மேக்ஸிமம் ஆன்லைன் தான். நீங்கள் ஃப்ரான்ஸில் படிக்க வரீங்கன்னா ஃப்ரான்ஸ் காலேஜ்லேருந்து பண்ணுவாங்க. ஆன்லைனில் தான் இருக்கும். பயப்படாதுங்க, பேனிக் ஆகாதுங்க, ஸ்டில் தான். பட் டியூரேஷன் எப்படி இருக்குன்னா 15 to 20 minutes மேக்ஸிமம். என் காலேஜில் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து எனக்கு வச்சாங்க. ஆமாம், ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. என் கன்சல்டன்ட் ஃபோன் பண்ணி சொன்னார், என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு கேட்டேன். அப்போ வந்து இல்லை ரொம்பலாம் பெருசாக இருக்காது. காலேஜை பற்றி கேட்பாங்க, உன்னை பற்றி கேட்பாங்க, எதுக்கு படிக்க போகிறேன்னு கேட்பாங்க, அப்படி இப்படின்னு சொன்னார். ஓகே நானும் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்குள்ளே போனோன்னே உங்கள்கிட்ட வந்து என்ன இன்டர்வியூவாக இருந்தாலும் மேக்ஸிமம் காலேஜ் இன்டர்வியூக்கு எல்லாருக்குமே இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப்னு கேட்பாங்க. உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் பாஸ், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து நீங்கள் என்னன்னா அது ஒரு நல்ல ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க 2-3-5 மினிட்ஸுக்கு பேசிட்டே இருங்க கைஸ். ஆனால் பொறுமையாக பேசுங்க, பொறுமையாக அவங்களுக்கு புரியுற மாதிரி கரெக்டாக பேசுங்க. இங்கிலீஷில் உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசினா போதும். ரொம்ப ஹை லெவல் இங்கிலீஷ்லாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க கைஸ். கான்ஃபிடென்ட் தான் முக்கியம். நீங்கள் இன்டர்வியூ கொடுக்குறீங்கன்னா கான்ஃபிடென்ட் இஸ் த மெயின் திங். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். முதல்ல நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அவங்க நிறுத்துங்க, போதும் தம்பி நிறுத்துங்க அப்படின்னு சொல்றது வரைக்கும் பேசுங்க கைஸ். அதுக்கப்புறம் ஏன் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து சொல்லணும், நான் பேச்சுலர்ஸ் தான் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து மாஸ்டர்ஸ் படித்தா நல்லா இருக்கும், எனக்கு இதில் தான் பிரைட் ஃபியூச்சர் இருக்குது, அப்படி இப்படின்னு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சொல்லணும் கைஸ். இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரினா நீங்கள் சொல்கிறது வந்து நான் சும்மா கோர்ஸ் படிக்க வந்தேன், என் வீட்டில் சொல்கிறாங்க படிக்க வந்தேன் அப்படின்னு சொன்னால் அட்மிஷன் தர மாட்டாங்க. அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஓரளவுக்கு நீங்கள் சொல்கிறதும் ரிலேட் ஆகணும், மேட்ச் பண்ணுற மாதிரி சொல்லணும். நான் வந்து பேச்சுலர்ஸ் முடிச்சிருக்கேன், மாஸ்டர்ஸ் படித்தா எனக்கு கரியர் டெவலப்மெண்ட்டாக இருக்கும், நான் அப்படி அடுத்த ஃப்ரான்ஸில் வேலை பார்க்க போகிறேன், அப்படி இப்படின்னு அவனை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மெயின் கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ் என்னன்னா, நியோமா இன்டர்வியூவில் ஏன் ஃப்ரான்ஸை சூஸ் பண்ண, ஏன் நியோமாவை சூஸ் பண்ண, அண்ட் நியோமாவை எதுக்கு சூஸ் பண்ணேன்னு கேட்டேன்னா, நியோமா காலேஜ் நீங்க எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த காலேஜை பத்தி ஸ்டடி பண்ணிக்கோங்க. அவங்க வெப்சைட்ல அவங்க என்னென்ன அக்ரிடேஷன் இருக்கு, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, யாரு ஃபவுண்டரு, அப்படி இப்படின்னு கொஞ்சம் டீடைல்ஸ் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க அதெல்லாம் ஒரு கீ பாயிண்ட்ஸ் கைஸ். இன்டர்வியூல அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம் ஈஸியா. அதுக்கப்புறம் என்ன மெயினாக கேட்பாங்கன்னா, விஷன் அண்ட் மிஷன் அப்படி இப்படின்னு கான்ஃபிடென்ட்டா பேசி நீங்க பண்ணாலே போதும் கைஸ். அண்ட் இந்த கொஸ்டின் எல்லா இன்டர்வியூலையும் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்களை நீங்க எங்க பார்ப்பீங்கன்னு கேட்பாங்க. என்னட்டையும் கேட்டாங்க கைஸ். எனக்கு அப்போ ஸ்பாட்ல மனசுல வந்ததுன்னா பாரிஸ்ல ஜம்முன்னு ஏதாவது கஃபேல சில் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம், அந்த மாதிரி தான் மனசில் வந்து. ஆனால் அப்படி சொல்லியிருந்தா இன்டர்வியூல செலக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ 5 வருஷம் கழிச்சு ஏதாவது உருப்படியாக சொல்லணும் கைஸ், நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இல்லை நான் கரியரில் இந்த ஒரு கம்பெனியில் இருப்பேன், HR மேனேஜர் ஆவேன், அப்படி இப்படின்னு உங்களுக்கு ஏதாவது அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசணும் கைஸ். ப்ரொஃபஷனலாக பதில் சொல்லணும். சும்மா ஜாலியாக இருப்பேன், மொத்த நாடும் சுற்றி இருப்பேன், 24 கண்ட்ரிஸும் ட்ராவல் பண்ணியிருப்பேன் அப்படிலாம் சொன்னாங்கன்னா இவன் தம்பி படிக்க வரல, சுத்த தான் வரான்னு சொல்லி அட்மிஷன் தர மாட்டாங்க. ஸோ ப்ரொஃபஷனலாக பதில் சொல்லுங்கள். அது வேணும்னா தனியாக ஒரு வீடியோ போடுறேன், இன்டர்வியூன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்டர்வியூ வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கைஸ். இது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து காலேஜில் அட்மிஷன் கிடைச்சி சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு காலேஜில் ஆஃபர் லெட்டர்லாம் வந்த அப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னா
காலேஜில் ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு guys. அது நான் பழைய வீடியோ போட்டிருப்பேன். அதை வேணா போய் பாருங்க, செக் அவுட் பண்ணுங்க, உங்களுக்கு புரிய வரும். செகண்ட் இன்டர்வியூ வந்து கேம்பஸ் ஃப்ரான்ஸ் இன்டர்வியூ. கேம்பஸ் ஃப்ரான்ஸ் இன்டர்வியூனா நமக்கு ஃப்ரான்ஸுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமே தனியாக ஒரு இன்டர்வியூ இருக்கு guys. அது வந்து பிரெஞ்சு கவர்மெண்ட் நடத்துறதுன்னு கூட சொல்லலாம். அது ஒரு அவங்க ஒரு இதாகவே வச்சிருக்காங்க, நார்ம்ஸாகவே வச்சிருக்காங்க. நீ படிக்க வரணும்னா கேம்பஸ் ஃப்ரான்ஸ் இன்டர்வியூ நீங்க கிளியர் பண்ணணும். அது வந்து ஆக்சுவலி என்னன்னா அது வந்து உங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். கேம்பஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்வியூ வந்து எனக்கு அதுவும் இதே மாதிரி தான் கைஸ். கூகுள் மீட்ல எனக்கு சிலவங்களுக்கு வந்து டைரக்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆனா கூகுள் மீட்ல தான் நடந்தது. என்கிட்ட வந்து அதுவும் என் கன்சல்டன்டே சொன்னாரு, தம்பி இப்படி கேம்பஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று இருக்கு, எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துக்கோ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான், இது அந்த அளவுக்கு ஹெக்டிக்லாம் இருக்காது, ஒண்ணுமே இல்லை, நீ சும்மா பேசினா மட்டும் போதும் அப்படி இப்படின்னு சொன்னாரு. ஓகே சார், சில், ஆல் சில்னு சொல்லி இருந்தேன். அதுல என்ன மேட்டர்னா, அந்த கேம்பஸ் ஃப்ரான்ஸ் வந்து ஆக்சுவலி ஒரு இது நடத்துனாங்க, கேம்பெயின் நடத்துனாங்க. பாண்டிச்சேரியில் நான் இருக்கும்போ, அங்கே நான் ஃப்ரெஞ்ச் படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு கேம்பெயின் நடத்துனாங்க. அந்த கேம்பெயினுக்கு நான் போயிருந்தேன். அப்போ அங்கே நான் பார்த்தவங்க தான் எனக்கு கேம்பஸ் ஃப்ரான்ஸுக்கு இது வந்தாங்க, இன்டர்வியூ எடுக்க வந்தாங்க. நான் அன்னைக்கே அவங்கள்ட்ட நல்லா பேசி, என்ன மேம் எப்படி இருக்கீங்க, அவங்க ஒரு நார்த் இந்தியனு, நல்லா பேசி கட் பண்ணி வச்சிருந்தேன். கட் பண்ணல, சும்மா டவுட் கேட்டு எப்படி ஃப்ரான்ஸ் எப்படி நல்ல ஊரா அப்படி இப்படின்னு கொஞ்சமாக கேட்டு வச்சிருந்தேன். அவங்க ஒரு நார்த் இந்தியனு. அதுக்கப்புறம் இன்டர்வியூல பார்த்தோன்னே, தம்பி நீ என்னப்பா இங்க, அந்த மாதிரி கேட்டாங்க. ஆமா, நேற்று தான் பார்த்தோம். அந்த மாதிரி கேம்பஸ் ஃப்ரான்ஸ் இன்டர்வியூ வந்து எனக்கு ஜஸ்ட் சில் கைஸ். அது வந்து என்னன்னா, உங்க டாக்குமெண்டேஷன்லாம் நீங்க எப்படி கேமரா ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்க முன்னாடி இப்படி காட்டணும். லிட்டரலா அவங்க உங்களோட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ், 10th சர்டிஃபிகேட்டு, 12th சர்டிஃபிகேட்டு, ப்ரொஃபஷனல் மார்க் சர்டிஃபிகேட்டு, காலேஜ் சர்டிஃபிகேட்டு அண்ட் பர்த் சர்டிஃபிகேட், எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஒன்னா காட்டுப்பாங்க. தம்பி 10th மார்க் ஷீட்டை காட்டுங்க அப்படின்னு சொன்னா இப்படி ஒரு 5 நிமிஷம் காட்டணும், 2 நிமிஷம் காட்டணும். அதுக்கப்புறம் ஓகே சக்சஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அடுத்து காட்டுவாங்க. அது சும்மா ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். அது உங்களுக்கு ஆன்லைன்ல இருந்ததுன்னா ஸ்க்ரீன்ல காட்டுறது மாதிரி இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு டேரக்டா காட்டி செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ கேம்பஸ் ஃப்ரான்ஸ் வந்து ஒண்ணுமே இல்லை கைஸ், சும்மா ஒரு பேருக்கு நடத்துற இன்டர்வியூன்னு வச்சுக்கலாம். அது அவ்வளவு சீன்லாம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, பிஎஸ்எஃப்க்கு நீங்க போகணும், விசா இன்டர்வியூ வந்து இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்டர்வியூ மாதிரி எனக்கு ஒன்றும் நடக்கல. பிஎஃப்எஸ்க்கு வந்து ஆக்சுவலி அது என்னன்னா, உங்க டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் பயோமெட்ரிக்ஸும் வைப்பாங்க கைஸ். பயோமெட்ரிக்ஸ் மெயின். தேர்ட் வந்து விஎஃப்எஸ் இன்டர்வியூ. விஎஃப்எஸ்க்கு நீங்க போகணும். விஎஸ்எஃப் உங்களுக்கு எங்கன்னு தெரியல, எங்க இருந்தோ அந்த இடத்துக்கு போய்க்கோங்க. எனக்கு வந்து சென்னை விஎஃப்எஸ். ஆமா, விஎஃப்எஸ்ல எல்லா விஎஃப்எஸ்லயுமே மேக்ஸிமம் பிரீமியம் லாட்ஜ்னு ஒன்று இருக்கும். அதை நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ஆக்சஸ் உள்ளாடியே போயிடலாம். இல்லைன்னா உங்களுக்கு டோக்கன்ல வெயிட் பண்ண வச்சு கொஞ்சம் ஸ்லோவா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் கைஸ். பிரீமியம் லாட்ஜ் வந்து 3000 4000 உள்ள வரும். அது நீங்க போனீங்கன்னா உங்களை ராஜா பகூத் மாதிரி கவனிச்சுப்பாங்க. நான் வந்து பிரீமியம் லாட்ஜ் தான் புக் பண்ணி போயிருந்தேன். நிறைய பேர் வெளியே வெயிட் பண்ணிருப்பாங்க கைஸ், டோக்கன் போட்டு. நார்மல் இன்டர்வியூக்கு வந்திருக்கவங்க அவங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு நீங்க காசு கட்டினீங்கன்னா உள்ள போகலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். உள்ள போனோன்னா உங்களுக்கு காஃபி தருவாங்க, பிஸ்கெட் வேணும்னா பிஸ்கெட் சாப்பிடுங்க, என்ன வேணுமோ சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு ராஜ மரியாதை இருக்கும். அங்க போனோன்னா உங்களோட எல்லா டாக்குமெண்டேஷனும் கேட்பாங்க. டாக்குமெண்டேஷன்லாம் காட்டு. அங்க எனக்கு ஒரு ப்ரோ தான் இருந்தாரு. ப்ரோ உங்களோட இதை காட்டுங்க, இதை தாங்கன்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட்டையும் நான் கொடுத்தேன். எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு, ஓகே ப்ரோ, இது தேவை, இது தேவையில்லை அப்படின்னு நிறைய டாக்குமெண்ட் தேவைப்பட்டவங்க மட்டும் தான் கேட்டாங்க. பக்காவா ஜெராக்ஸ் மட்டும் எடுத்தாங்க. ஜெராக்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பயோமெட்ரிக்ஸ் வைக்க சொன்னாங்க. பயோமெட்ரிக்ஸ் வந்து நீங்க வந்து உங்க ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். ஃபிங்கர் பிரிண்ட்டை ஆமா 5 வரலாம் வைக்கணும் நினைக்கிறேன். ஆமா 5 வரலாம் வைக்கணும். இந்த படத்துலலாம் பார்ப்போம், ஏதாவது தீவிரவாதி எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடலாம் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு தான் கைஸ் உங்க ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பாங்க. அதனால வெளிநாட்டுக்கு போயிட்டு எந்த தவறான செயல்லாம் ஈடுபடாம இருங்க. இது வந்து டப்புன்னு மைண்ட்ல தோணுச்சு கைஸ், இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சொன்னேன். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சு அதெல்லாம் ஓகேனா வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு, அதுவும் ஒரு 1 hour 2 hours. அண்ட் ஃபோட்டோ எடுத்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் கேட்பாங்க. அது உள்ளாடியே அவங்க ஃபோட்டோவுக்கு பூத் வச்சிருப்பாங்க. அவங்களே அங்கேயே ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. அதெல்லாம் உள்ளே நடத்துறேன் கைஸ். நீங்க போனா மட்டும் போதும். கரெக்டாக உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 10:30 நினைக்கிறேன், 10:30 என்ன கூப்பிட்டாங்க. 10:30 கரெக்டாக போயிட்டேன். அந்த டைமுக்கு கரெக்டாக போயிட்டு சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்போர்ட்டை அங்கே கொடுத்துட்டு வரணும் கைஸ். விஎஃப்எஸ்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் போட்டு விட்டுருவாங்க. விசாவோட ஸ்டாம்ப் ஆகி வரும். இவ்வளவுதான் கைஸ். இதுதான் இந்த 3 இன்டர்வியூ ஆஃப் ஃப்ரான்ஸ். ஒன்று காலேஜ் இன்டர்வியூ, ஒன்று கேம்பஸ் ஃப்ரான்ஸ் இன்டர்வியூ, இன்னொன்று விசா இன்டர்வியூ. இந்த 3 இன்டர்வியூவும் முடிச்சிங்கன்னா இங்க ஃப்ரான்ஸுக்கு வரலாம் கைஸ். இந்த வீடியோ உங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்.
நீங்கள் சப்போஸ் ஃப்ரான்ஸுக்கு படிக்க ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா உங்களுக்கு தேவைப்படுற யாருக்காவது சென்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னைக்கு வந்து Thursday, நாளைக்கு Friday, டுமாரோ ஐ எம் கோயிங் டு பாரிஸ். வீக்கெண்டானா பாரிஸ் கைஸ். ஓகே, ஒர்க்குக்கு தான் கைஸ் போகிறேன், தப்பாக நினச்சிக்கோங்க, சில்லுகள்லாம் கிடையாது. அண்ட் ஆனால் என் ஒர்க்கே சில் தான். இல்லை கைஸ், நான் வந்து கண்டென்ட் கிரியேஷன் பண்ண தொடங்கி ஏறக்குறைய ஒரு 4 வருஷம் ஆயிருக்கு. ஃப்ரான்ஸ் வந்த பிறகு ரொம்ப கன்சிஸ்டண்டாக போட்டுட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கு வந்து சூப்பர் ரீச் கைஸ், நல்லா ரீச். 20K ஃபாலோவர்ஸ் இன் இன்ஸ்டாகிராம் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் 20K ஃபேமிலி சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். என்னை யூடியூப்ல வந்து பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரியும், நான் வந்து யூடியூப் ஒரு 4 இயர்ஸாக பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் இங்கே வந்தப்பறம் தான் கன்சிஸ்டண்டாக போட தொடங்கினேன். இன்ஸ்டாகிராம் வந்து நல்ல ரீச். ஸோ அதை வச்சு எனக்கு கொஞ்சம் கண்டென்ட் கிரியேஷனில் எனக்கு கொஞ்சம் ஒர்க்ஸ் வரும். ஃப்ரீலான்சிங் பண்ணி கொடுப்பேன், ப்ரொமோஷன் பண்ணி கொடுப்பேன், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். அதுக்கு வேண்டி நான் ட்ராவல் பண்ணுவேன் கைஸ். போன வாரம் பாரிஸில் தான் இருந்தேன், இந்த வாரம் பாரிஸில் தான் போகிறேன். கேட்குறவங்க கேட்பாங்க, என்ன ப்ரோ நீ ருவானில் இருக்கேன்னு ஒரு நாள் ஸ்டோரி போடல, இன்னொரு நாள் அடுத்த நாள் பாரிஸில் இருக்க. அதான் ப்ரோ மேட்ரு. நான் வந்து காலேஜ் படிக்கிறது வந்து ருவானு, ஒர்க் பண்ணுறது வந்து பாரிஸு. இனி அடுத்த வருஷம் வந்து மொத்தமாக பாரிஸ் ஷிஃப்ட் ஆயிடுவேன். நான் ருவான் வந்து ஐ எம் டன் வித் ருவான். இது ஒரு குக்கிராமம் இல்லை, போதும். இந்த ஊருக்கு இவ்வளோ நாள் தான் இருக்க முடியும். இருந்தாச்சு, ஜாலியாக இருந்தாச்சு, என்ஜாய் பண்ணியாச்சு, ஓகே, கஷ்டப்பட்டாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, எல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப் தான் கைஸ். ஆனால் நல்ல மெமரிஸ் கைஸ். ருவான் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான வைப், நல்லாயிருக்கும். ஓகே, இது பர்சனல் ஸ்டோரிஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் 20K கைஸ். 20K, நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க, இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டு தாக்கிட்டே இருப்போம். நிறைய வந்துட்டு இருக்கு ஆன்லைன். அதுக்கப்புறம் ஏதாவது கண்டென்ட் யோசிப்போம் வித்தியாசமா. பசிக்குது கைஸ், சமைச்சு வச்சுட்டேன், நீ சாப்பிடணும். தேங்க்யூ. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஃப்ரான்ஸை பற்றி நியூஸ் வேணும்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ், மறந்துடாதுங்க. Good vibes only guys, and have fun, be safe.